Hi dears, welcome back to Sandhya's Creature. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கிராஃப்ட்டுக்கு நான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பேப்பர் ஸ்டிக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்துட்டு இது ஸ்டிக் செஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நிறையா ஸ்டிக்ஸ் தேவைப்படும். இந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அது நம்மளுக்கு நல்லா ஃப்ளாட்டாக வந்துடும். இதே மாதிரி எல்லா ஸ்டிக்ஸையும் ஃப்ளாட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு மெல்லிசான அட்டை எடுத்திருக்கேன். அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பேப்பர் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இந்த ரோல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படும். அதனால இன்னும் ஸ்டிக்கையும் சேர்த்து நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஸ்டிக் செய்யும் போதே பெரிய ஸ்டிக்காக செஞ்சாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக் செஞ்சுட்டு ஜாயின் பண்ணி ஒட்டினாலும் ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு செஞ்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த அட்டை மேலே நம்ம வந்துட்டு ஒட்டிட போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக இன்விடேஷன் கார்டில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அட்டை வந்துட்டு மெலிசாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை பாதியாக மடிச்சுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பாதியாக கட் பண்ணால் இந்த அளவு தான் ரவுண்ட் சைஸ் வரும். நம்மளுக்கு அந்த அளவே போதும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நான் 18 பீசஸ் கிட்ட வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இன்னும் பேப்பர் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டில் கேப்போட மூடி இருந்தால் கூட ஓகேங்க தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரிங் மாதிரி செஞ்சுக்க போகிறோம். நடுவில் வந்துட்டு கேப் விட்டுட்டு நம்ம சுற்றும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு ரிங் மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி நிறைய பீசஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 பீசஸ் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ரிங் செஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ரிங் செய்கிறதுக்கு ஒரு பேப்பர் பீஸ் இருந்தால் போதும். ஸோ இதுவுமே லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்து இதில் ஒரு பகுதியில் மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ராப் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 15 பீசஸ் கிட்ட தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாமே நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். எந்த ஒரு டார்க் கலராக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டார்க் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் இதெல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு கூட பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணலாம் அப்படின்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ அசம்பிள் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பிளாக் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அந்த பெரிய ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பெரிய ரவுண்டுக்கு சுற்றி இந்த குட்டி குட்டியாக ரவுண்ட் செஞ்சுருந்தோம் இல்லையா, இதெல்லாமே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒட்ட போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒட்டும் போது எல்லாமே ஜாயின் ஆகிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அதாவது அந்த பெரிய ரவுண்டுக்கும் ஜாயின் ஆகிருக்கணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன ரவுண்ட்ஸுக்குமே இது வந்துட்டு கம் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். அடுத்து வந்துட்டு நம்ம பெரிய ரிங் செஞ்சுருந்தோம், அதையுமே அதே மாதிரி ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதுவுமே பக்கத்தில் வர ரிங்ஸ்க்கும் சேர்த்து ஒட்டுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அதாவது 2 சைடு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு ரிங்கை ஒட்டணும், இன்னொரு சைடு வந்துட்டு பக்கத்தில் வர ரிங்ஸை ஒட்டணும். ஸோ இதே மாதிரி இப்போ எல்லா ரிங்ஸும் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஜாயினாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் இந்த மாதிரி கம் போட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். அடுத்து வந்துட்டு இந்த ட்ராப்ஸ் மாதிரி செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இதையுமே இந்த மாதிரி 2 சைடுமே கம் போட்டுட்டு அந்த 2 ரிங்குக்கும் ஒட்டுற மாதிரி கம் அப்ளை பண்ணுற மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தாலே நல்லா புரியும் இது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு டெக்கர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்பைரல் ரோஸு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ரோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நான் இப்போ 3 ரோஸஸ் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடித்த கலரில் கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்து இந்த பெரிய ரவுண்ட் செஞ்சுருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சு நான் அதை வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். ஒயிட் கலர் தெர்மாக்கோல் மட்டும் யூஸ் பண்ணி. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரிங்ஸை செஞ்சுருந்தோம் இல்லையா, அதில் எல்லாமே நான் வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பெரிய ரிங்லேயுமே ஒரு வந்துட்டு தெர்மாக்கோல் பால்ஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட வால் ஹேங்கிங். சிம்பிளாக வெறும் நியூஸ் பேப்பர் வச்சு கொஞ்சமாக கலர் பேப்பர் வச்சு நம்ம வந்துட்டு இந்த வால் ஹேங்கிங்கை முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் சூஸ் பண்ணும்போது நல்லா டார்க் கலராக பெயிண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்துட்டு நல்லா அட்ராக்டிவாக தெரியும் நம்மளுக்கு. நீங்கள் இதில் பிளாக் கலர் கூட யூஸ் பண்ணலாம், அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம இவ்வளோ அழகாக இந்த வால் ஹேங்கை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்ட்டு கமெண்ட்டுமே அவைலபிளாக இருக்கும்.
ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.